சென்னையில் 25 காவல் நிலைய குற்றப்பிரிவில் நடந்த குற்ற சம்பவங்களில் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் காணாமல் போன தங்கம், வெள்ளி, செல்போன், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. நடிகர் போண்டாமணி உட்பட ஏராளமானோர் தாங்கள் பறிகொடுத்த நகைகளை நெகிழ்ச்சியுடன் அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்டு நன்றி கூறி சென்ற காணொளி வெளியாகி காவல்துறையினருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சென்னை ஆவடி மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்ட 3 கோடி ரூபாய் 67,40,000 ரூபாய் மதிப்பிலான 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், 35,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி, அதிநவீன சிசிடிவி கேமராக்கள், 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள், 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட திருடு போன பொருட்கள் 120 பயனாளிகளை வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் ஆவடி காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தூர் தலைமையிலான போலீசார் வழங்கினர். நடிகர் போண்டாமணி உட்பட பலரும் தங்கள் பறிகொடுத்த நகைகளை பெற்று சென்று நெகிழ்ச்சியுடன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். காவல்துறையின் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆவடி காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து பட்டியலிட்டார். ஆவடி மாநகர காவல் ஆணையரக பகுதிகளில் விரைவில் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது.